கூடாது கூடாது. நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையீர். பாகவதர்களோட கூட்டமாகத்தான் சேர்ந்திருக்க வேண்டும். பாகவத சமாகமம், பக்த சகாமம், சாது சங்கமம். அதத்தான் ஆண்டாள் தன் பாசுரத்திலே தெரிவித்தாள். கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாசுரம் இல்லையோ, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பரகொண்டு யாம்பெரு சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து. கூடியிருந்து மக்கள் அனைவரும் கூடியிருக்க வேண்டும். வைமனஸ்யம் கூடாது, சண்ட சச்சரவு கூடாது, பக்தியே தழைக்க வேண்டும், உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது, வேறுபாடுகளோடு கூடிய உடலை களைய வேண்டும், வேறுபாடுகளற்ற ஆத்மாவை நோக்க வேண்டும், பகவானுக்கு அனைத்து ஆத்மாக்களும் அடிமைன்னு தெரிஞ்சுக்கணும், கைங்கரியம் பண்ணணும், தனக்குன்னு வாழாம பிறர்க்குன்னு வாழணும். இந்த அர்த்தத்தை சொல்லவே ஆண்டாள் அவதாரம் பண்ணி கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொன்னதுனாலே நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். தாய் ஒருத்தன் பரம்பொருள், அவன் பிள்ளைகள் தான் அனைவரும். வேறுபாடு பார்க்காதேங்கிறத சின்ன குழந்தை ஆண்டாள் சொல்லிட்டு போனாள். அதனாலதான் திருப்பாவைக்கு அவ்வளவு வைபவம். கடைசி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அவர் சொன்னார், இதெல்லாம் பகவானை பத்தி பாட்டுட்டே, இந்த அர்த்தம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா ஒரு ஆச்சாரியன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க 4 விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஆச்சாரியன் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கவே தானே தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு பெருமை இல்லையா? அவருக்கு தான் அனைத்து பெருமைகளுமே. ஒரு பசுமாடி என் வீட்டுல இருந்து தினப்படி 10 படி பால் கொடுக்கறது, யார் கோதானம் பண்ணினானோ அவனுக்கு நோய் ஏற்றம். அத போல பகவானே நமக்கு காட்டி கொடுத்ததார் ஆச்சாரியன் தானே. அந்த ஆச்சாரியனே எல்லாம் கருத்தை மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயத்துல நமக்கு காட்டி போனார். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். எப்படி முதல் ஆழ்வார் தொடங்கச்சே என்ன சொன்னார்? தாமரை அலர வேணும் என்னால் குளமாகிற ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். இப்ப கடைசியில மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்லி முடிக்கிறார்? தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித்திரிவனே. ஆச்சாரியனே நமக்கு தெய்வங்கிறத கொண்டு அவருக்கு பணிபடைகளை புரிந்தால் விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். கண்ணன் தெரிவிக்கிறார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்துவ தரிசினா. ஆச்சாரியர்கள் ஆண்டி அவசியம் விஷயங்களை கற்றுக்கொண்டால் தானே இது இத்தனையும் தெரிய வரும். இப்படி பல அர்த்தங்களை அவ ஒத்தொத்தனையும் எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிற 1.5 மணி நேரத்துக்கு வேணுங்கிறதுக்காக இந்த சில அர்த்தங்களை மட்டும் தெரிவித்தேன். அவசியம் 4000 திவ்ய பிரபந்தத்தை வாசித்து அடியார்கள் பயன்பெற வேணும்னு கேட்டுக்கொண்டு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று சென்புற வேண்டும் சொல்லி அமைகிறேன்.